வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன், நலமுடன், பணமுடன். வளமாகவும் வாழணும், நலமாகவும் வாழணும். இந்த ரெண்டும் இருந்தால் போதுமா? பணம் வேண்டாமா? பணம் மட்டும் இருந்தால் போதுமா? நலம் வேண்டாமா? பணமும் நலமும் இருந்தால் போதுமா? வளம் வேண்டாமா? அதனால தான் இந்த மூன்றும், பணம், நலம், வளம், இந்த மூன்றுமே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் எல்லாமே ராசி ராசி ராசின்னு சொல்லுவீங்க. கோயிலில் போனாலும் நட்சத்திரத்தை தான் முதல்ல கேட்பாங்க. ஸோ அப்போ அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நட்சத்திரம் தெரியலன்னா சாமிக்கே அர்ச்சனை பண்ணிருன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்துக்குங்க. அதில் சந்திரன் ஒருத்தர் இருப்பார். அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுதான் ராசி. சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இது ஒரு சிம்பிளான ரெமடிஸ் தான். செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. சக்ஸஸ் ஆகலாம் விட்டுட்டு போயிருங்க, அவ்வளோதான். சரிங்களா? நாங்கள் ரிஸ்க் எடுத்து லேர்ன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மைகள். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, சந்திரன் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் சந்திரன் இருக்கோ, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதனுடைய இதுதான் அவங்க நட்சத்திரம். குதிரையோட தலை நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா கிடைக்கும், ஃபோட்டோஸ் கிடைக்கும். உங்கள் அலுவலகத்திலேயோ பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க. பரணி அடுப்பு முக்கோணம். கிருத்திகை கத்தி வால் தீ ஜுவாலை. இந்த மூணுமே கிருத்திகைனாவே சூரியனோட நட்சத்திரம். தக தக தகதான் இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்களுக்குலாம் கோபம் புளிச்சுன்னு வரும், ஆளுமைத்தன்மை இருக்கும். ரோஹிணி தேர் வண்டி கோயில் ஆலமரம் இதெல்லாம் வச்சுக்க. மிருகசீரிடம் மான் தலை. திருவாதிரை மனித தலை வைரத்தை வச்சுக்குங்க. புனர்பூசம் வில்லு குருவோட நட்சத்திரம். பூசம் புடலம்பு அம்பு கூடு, அம்பு வச்சுருப்பாங்கள்ல அது. ஆயில்யம் பார்த்தீங்கன்னா சர்பம் அம்மி. மகம் பார்த்தீங்கன்னா வீடு பல்லக்கு. பூரம் கட்டில் கால் அத்திமரம். உத்திரம் கட்டில் கால். ஹஸ்தம் கை. சித்திரை முத்து புலிக்கண். சுவாதி நட்சத்திரம் பவளம் தீபம். விசாகம் பார்த்தீங்கன்னா முரம் தோரணம். அனுசம் குடை தாமரை. கேட்டை பார்த்தீங்கன்னா ஈட்டி குடை. மூலம் பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட வாள், யானையினுடைய துதிக்கை அங்குசம். பூராடம் கட்டில்கால். உத்திராடத்துக்கும் கட்டில்கால். திருவோணம் அம்பு. அவிட்டம் மிருதங்கம் அல்லது உடுக்கை. சதயம் பார்த்தீங்கன்னா பூங்கொத்து அல்லது மூலிகையோட கொத்து. பூரட்டாதி கட்டில்கால். உத்திரட்டாதி கட்டில்கால். ரேவதி மீன் அல்லது படகு. இதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஜோதிட ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள அடையாளங்கள். இந்த அடையாள சின்னங்களை நீங்கள் தினந்தோறும் பார்க்குறது, வழி பண்ணுறது, அந்த சின்னங்களை உங்கள் பர்ஸ்லேயோ வீட்லேயோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணவே உங்களுக்கு மாற்றங்கள் தெரியறதுக்கு வரும். இதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மை. நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் தாராபலன்கிறது. தாரா அப்படிங்கிறதே நட்சத்திரத்தை குறிக்கிறது தான் தாராபலன். சரிங்களா? அதனால தான் நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கோயிலில் போனாலும் அந்த பேரை நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். என்ன ராசி என்ன நட்சத்திரம் கேட்பாங்க. இந்த ராசி நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. யாருக்கும் நீங்கள் அன்னோன் பர்சனுக்கெல்லாம் சொல்லிடாதீங்க, அவ்வளோ சக்தி வாய்ந்தது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது. ருத்ராட்சம் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்னு இருக்கும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் தேவைனாலும் என்னுடைய நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். 9952615649.